ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பழைய வீடியோவுடைய தொடர்ச்சி தான். எல்லா வீடியோவுமே வந்து அந்த பழைய லாஸ்ட் வீடியோவை வந்து அப்படி தொடர்ச்சியாக தான் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ இதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வீடியோ அப்படி ரெகுலராக பார்த்தீங்கன்னா அதோடைய அப்படி தொடர்ச்சியான வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீடியோவில் இந்த க்ரீன் கலர் கேஜ் பார்த்தீங்களா, இந்த கேஜில் உள்ள சிக்ஸ் மட்டும்தான் மேலே கீழேன்னு இருக்கிறத மட்டும்தான் டீட்டெயிலாக காட்டினேன். இன்றைக்கி வந்து ஆஃப்ரிக்கனு, அப்புறம் அந்த மேலே ஒரு ப்ளூ கலர் கேஜ் இருக்குல்ல அது, மற்றதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கன் வந்து என்கிட்ட இந்த ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, இந்த க்ரீன் ஃபிஷர் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே வந்து எக்கு லே பண்ணி இப்போ ஹேட்ச் ஆகிருக்குன்னு பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தான் வீடியோஸில் வந்து சிக்கை வெளியே வந்து எடுத்து பார்க்க போகிறோம். நான் இடையில பார்க்க தான் செஞ்சேன். மொத்தம் 5 சிக்கு வந்து ஹேட்ச் பண்ணியிருந்தது. 5ல் வந்து ஒன்று வந்து நேற்று தான் இறந்து போச்சு. நல்லா கண்ணெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த வந்து ஃபீட் பண்ணவே இல்லை போல். நானும் 2-3 நாள் நான் தான் அந்த ஃபீடிங் ஃபார்மில் கலக்கி கொடுத்து பார்த்தேன். ஆனால் நேற்று காலையில் பார்க்கும்போது அதை இறந்துருந்தது. இப்போ 4 சிக்கு தான் இருக்குது. நானும் ஓகே தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பஜ்ஜிஸையே ஹேண்டில் பண்ணிவிட்டு ஆஃப்ரிக்கன் கொஞ்சம் கையில் பிடிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த கலரு, அந்த ஹெட்டு கலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பவுமே வந்து பஜ்ஜிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விங்ஸில் பிளாக் கலர் வரும். அப்புறம் அந்த நெத்தியில் வந்து கொஞ்சம் எல்லோ அல்லது ஒயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு மாதிரி பேரட்டு கையில் வச்சுருக்கிற மாதிரியே இருந்தது. வேறு கலர் ஆஃப்ரிக்கனும் வாங்கலான்னு இருக்கிறோம். பஜ்ஜிஸ் எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு 350, மேக்ஸிமம் 350, அதுக்கு மேலே ரேட் போகாது இல்லையா. இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு போயிட்டோம், ஆஃப்ரிக்கன் மற்ற பேர்ட்லாம் ஒரு பீஸே சிங்கிள் பீஸே 500 சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ பேர் வந்து பஜ்ஜிஸ் தான் வந்து 350, அதுக்கு மேலே இது வரைக்கும் நான் பெட் ஷாப்பில் வாங்கினதில்லை. பஜ்ஜிஸை தவிர்த்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்ரிக்கன் வாங்கியிருக்கிறோம். அடுத்தது இந்த ப்ளூ கேஜில் உள்ள சிக்ஸ் பார்க்கலாம். இதுவும் வந்து லாஸ்ட் டைம் நான் எடுத்து காட்டல, ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி சிக்ஸாக இருந்தது, ஹேர்லாம் க்ரோத் ஆகலை, அதனால் சரி நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுருந்தேன். இதில் வந்து மொத்தம் 5 சிக்கு இருக்குது. மொத்தம் 8 எக்கு லே பண்ணி அதில் 2 எக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. 5 சிக்கு இருக்குது. ஒரு எக்கை வந்து அது ரொம்ப லேட்டாக இது பண்ணதுனால அது வந்து ஹேட்ச் ஆக லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வேறு ஒரு அந்த சினமன் பஜ்ஜி இருக்கு இல்லையா, அதுகிட்ட கொடுத்துட்டேன். அந்த எக்கை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுகிட்ட வந்து 5 சிக்கு இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சிக்கு வந்து வேறு எல்லோ பேர் இருக்கு இல்லையா, மேலே லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, வெளியே ஓப்பனில் ஒரு கேஜ் வச்சுருந்துருப்பேன். அந்த கேஜில் உள்ள எல்லோ பேரோட சிக்கை இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து இதுகிட்ட வந்து எல்லாமே பெரிய பெரிய சிக்காக இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு குட்டி ஒரு எக்கு ஹேட்ச் ஆச்சு. அப்போ இது மிதித்து மற்றதெல்லாம் இதாகிடுமேன்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி சிக்கை வந்து அந்த பழைய அந்த எல்லோ பேர்ட்டையும் அதோடைய ஃபஸ்ட்டு சிக்கை தூக்கி இதுலேயும் கொடுத்துட்டேன். பெருசெல்லாம் இதுகிட்ட இருக்கட்டும், சின்னதெல்லாம் அதுகிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி நம்ம கொடுத்தோன்னா அந்த கடைசி பறக்கிற சிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து காப்பாற்றிடலாம். இல்லைனா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு திறக்கிற ஒரு 3 சிக்கு அவ்வளோதான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். 5 எக்கு வந்து ஹேட்ச் ஆச்சுன்னா அதில் கடைசியில் இருக்கிற 2 சிக்கை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பறக்கிற அதுக்கிட்ட கொடுத்துட்டு அதோட பெரிய சிக்கை இது அப்படி மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா சிக்குமே வந்து நம்ம ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம். இன்னும் இந்த 2 சிக்ஸுக்கும் இன்னும் ஹேர் சரியாக க்ரோத் ஆகலை. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் இது என்னென்ன கலரில் வருதுன்னு. அந்த எல்லோ பேர் சொன்னேன் இல்லையா, போன லாஸ்ட் வீடியோவில் வெளியே அந்த பாட்டை மாட்டியிருந்தேன். அதில் இந்த எல்லோ பேர்டுக்கு இது தான் ஃபஸ்ட்டு கிளச்சு. இதில் வந்து கிரே பேர் இருந்தது. இதோடைய இந்த மேலே தான் அந்த ஒரு பேர்டு இறந்து போச்சு, ஒரு ஃபீமேல் மட்டும் இருந்தது. அதை எடுத்து வெளியே விட்டுட்டு இந்த பேரை வந்து இந்த எல்லா எக்குமே வந்து ஹேட்ச் ஆகிடுச்சா, எல்லாமே சிக்ஸ் தான் இருந்தது. அதனால் சரின்னு பானையை தூக்கி இதில் மாட்டிட்டேன். எக்கோடு இருந்ததுன்னா எப்போவுமே நீங்கள் பாட்டை அங்கேயும் இங்கேயும் மாற்றவே கூடாது. பாட்டு எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணும், பாட்டோ பாக்ஸோ. நான் வந்து சிக்கு இருக்குங்கிறதுனால தைரியமாக வந்து மாற்றிருக்கேன். எக்கோடு இருந்ததுன்னா சில நேரம் வந்து ஃபீமேல் பேர்டு வந்து திரும்ப இன்குபேஷனில் உட்காராது. அதனால் எக் இருக்கும்போதில் எப்போவுமே பானையை மாற்றாதீங்க. எனக்கு வந்து இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு, மாற்றி ஒரு 1-2 டேஸ் தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து மேலையும் ஃபீமேலையும் பிடிச்சி இதில் போட்டிருக்கேன். ஃபீமேல் வந்து ஆல்ரெடி பாட்டுக்குள்ளே இருக்கும்போதே மூடி அப்படியே வந்து உள்ளே மாட்டி வச்சுருக்கேன். அந்த சிக்ஸை வந்து எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் நான் எடுக்கலை.
லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கீழே மொத்தம் 11 சிக்கு இருந்தது. அதில் மேலே உள்ள அந்த கிரே பேர்ட்டை 2 சிக்கை கொடுத்துட்டு மீதியெல்லாம் கீழே கொடுத்து இந்த மேல் தான் வந்து ஃபீட் பண்ணி காப்பாற்றுச்சு. கடைசியாக அந்த 2 குட்டியுமே வந்து அது பார்த்துக்கல. இந்த மேல் தான் பார்த்துக்குது. இப்போ இதுதான் இந்த சின்னமன் பஜ்ஜி. இதுகிட்ட தான் வந்து அந்த லாஸ்ட்டாக ஒரு எக் இருந்தது, அதை தூக்கி இதில் கொடுத்துருக்கேன். இந்த சின்னமன் வந்து இன்குபேஷனில் இருக்கிறதுனால கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து சிக்கி இன்னும் நெஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த மேல் கீழே இருக்கு இல்லையா, அந்த மேல் தான் வந்து இப்போ வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்குது கீழே இருக்கிற சிக்ஸுக்கெல்லாம். ஆக்சுவலாக இந்த மேல் பேர்டு தான் வந்து இருக்கலாம், மேலே உட்காந்துருக்கலாம். இந்த மேல் தான் வந்து எல்லா சிக்ஸுமே கிட்டத்தட்ட 11 சிக்ஸில் 11க்குமே வந்து ஃபீட் பண்ணி கொண்டு வந்து. நல்ல ஒரு பேர்டு பாருங்களேன். நெக்கில் வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எல்லோவாக இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் க்ரீன் வரும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ளூ வரும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மெயில். சிக்ஸை எடுத்து கொடுக்கும்போது அந்த சிக்ஸு வந்து வேறு சிக்குன்னு சொல்லி கொத்தி அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ஃபீட் பண்ணிச்சு. ஃபீடும் வாங்கும், என்னை பார்த்து பயப்படவே செய்யாது. நான் பக்கத்தில் இருந்தேன்னா ஒன்றுமே செய்யாது, அது பாட்டுக்கு நிற்கும். இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் பேர்டு வாங்கியிருக்கிறேன் புதுசாக. எல்லாம் ஒரே கோபால்ட் ப்ளூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் கலர் இது பண்ணலாமே. ஏன்னா எல்லா சிக்ஸுமே வந்து நான் பெட் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்க தான் போகிறேன். யாருக்காவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது பேர்ட்ஸ் பிடிச்சிருந்தது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா. மேக்ஸிமம் கோபால்ட் ப்ளூவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் க்ரே இருக்குது. அதுக்கப்புறம் 2 சின்னமன் கலர் இருக்குது. இதுதான் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிறேன். அந்த எல்லோ வாங்கியிருக்கிறேன். அந்த எல்லோ வந்து இந்த ஃபீமேலோடைய பேரு இப்போ வெளியே பறந்து வந்துருச்சு. இன்னைக்கு காலையில் வந்து ஃபுட் வைக்கும் போதெல்லாம் பறந்து வந்துருச்சு. திரும்ப எடுத்து பிடிச்சிக்குள்ளே போடணும். வாங்கியிருக்கிறேன். ஒரு 2-3 பேர்டு வாங்கியிருக்கிறேன் இந்த தடவை. அது எல்லாமே குட்டி தான். இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.